திமுக தான் விஜய்க்கு அடுத்த முறை ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்று இயக்குநர் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கரு பழனியப்பன் தாவேக தலைவர் விஜயை தான் விமர்சிப்பதில்லை என்று கூறி அதற்கான காரணத்தை தெரிவித்தார். விஜய் பேசணும் தெரியுமா, எங்கேயுமே பேசுறது ஏன்னா நம்ம ராஜ்யசபா சீட் கொடுக்கணும், அடுத்த வந்துருவாருங்க வந்துட்டு நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். இப்போ போய் அவசரமாக பேசிட்டு அப்புறம் பருத்திக்கிற படத்தில் வர்ற மாதிரி அடுத்த மாதம் சாப்பிட வரும்போது குளிஞ்சு இலையை பார்த்துட்டே குழம்பு ஊற்றுறது மோத்த சிரிக்க வேண்டாமா, அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் கரு பழனியப்பன் கமல்ஹாசனை தான் சூசகமாக சுட்டிக்காட்டுவதாக கூறினார். திரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருக்கும் ஒரு ஆசனம் வச்சு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார், முயற்சி செய்தார். அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலே தான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்திருப்பதை தான் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சூசகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.